இந்தியெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் கேளுங்க. ஐயா, என் பேர் ஆர் முனிசாமி. இந்த ஊர் அழியும் எனக்கு 12 வயசு. இந்த டூரிஸ்ட்காரவங்க வந்து சென்னையோ கோயம்புத்தூரோ திருச்சியோ திண்டுக்கலோ எனக்கு தெரியாது. தாத்தா அந்த ஊரழிஞ்ச டேட்டாப்பை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த ஊரழிஞ்ச டேட்டாப்பை சொல்கிறேன். 24 டிசம்பர் 24/12/1964 96 தான் அழிஞ்சது. இந்த ஊர் அழிஞ்சது. ராமேஸ்வரம் வந்து ஒன்லி டெம்பிள், தனுசூடி புராணா ஓல்ட் சிட்டி. அந்த பெரிய பில்டிங் தான் பழைய காலத்து ரயில்வே பாட்டுட்டாங்க. இந்த சர்ச்சி வந்து அந்தோனியார் கோயில். அந்த பெரிய பில்டிங் இருக்கு பாருங்க, அதான் போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூல், ஆஸ்பத்திரி. 1 பில்டிங் 4 டிஸ்ட்ரிக்ட். சென்னையிலேருந்து ட்ரெயின் தனுசூடிக்கு வரும். தனுசூர்லேருந்து 2 கப்பல் தலைமன்னார் போகும். 25 கிலோமீட்டர் 18 மைல்ஸு. சரியா? நான் வந்து சுமி மீனை வந்தேன் 1981 எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருக்கும்போது, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது தலைமன்னார் டு தனுஷ்கோடி சுமிங் பண்ணி செகண்ட் பரிசு அடித்தேன். என் பேர் ஆர் முனிசாமி தான். ராமேஸ்வரம் வந்து டெம்பிள். 1,00,000 பேர் வாழ்ந்த ஊர் சிட்டி. தனுஷ்கோடி வந்து புராணா ஓல்டு சிட்டி. கப்பல் துறைமுகம் அந்த பக்கம் இருக்குது. கப்பல் துறைமுகம் சென்னையிலேருந்து ட்ரெயின் கப்பல் துறைமுகத்துலேருந்து நிற்கும். துறைமுகத்துலேருந்து கப்பல் தான் இலங்கைக்கு போகும். இங்கே இருந்த மக்கள்லாம் பூர்வீக மக்களா இல்லை புலம்பெயர்ந்து வந்தவங்களா? இப்போ இருக்கிறதுல இந்த ஊர் அழியும் போது இருந்ததில் வந்து நான் ஒரு ஆள் இருக்கேன். பூர்வீகம் இந்த ஊர் தானா? நீங்க வேற ஊர்ல இருந்து புலம்பெயர்ந்து? நான் பிறந்த ஊர் இந்த ஊரு, நான் வளர்ந்த ஊர் இந்த ஊரு, கடைசியா முடிய போற ஊர் இந்த ஊரு. ராமேஸ்வரம் வந்து இப்படி ரைட்ல திரும்பதி பத்தியா, இதுல ஒரு கிராமம் ராமஸ்தனாபுரம், இதுல ஒரு கிராமம் நடராஜபுரம். இந்த ஊர் அழிஞ்ச பின்னாடி தான் எங்களை உள்ள மிச்ச மக்களை பூரா கொண்டு போய் அங்கே கொண்டு செட்டில் பண்ணாப்புல. நடராஜன் ராமஸ்தன் 2 டைரக்டர் வந்துதான். இந்த கிராமத்துக்கு பேரு ராமஸ்தனாபுரம். இந்த கிராமத்துக்கு நடராஜபுரம். நடராஜபுரம். சரியாப்பா? இதில் வந்து இருந்தது 1,00,000 பேரில் வந்து ஒரு 50,000 பேருக்கு மேலே முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தியே பாருங்கள், கடற்கரை. இதில் இருந்து 2 கிலோமீட்டர் உள்ள கடற்கரை இருக்குது. ஒரு 60,000 70,000 பில்டிங் பூரா உள்ள கடலில் முழுகிருச்சு. 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. நீங்கள் 3ஆவது தரம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்பீங்க, கல் போட்டு அடைக்கிறாங்களா? இப்போ தனுசூடிக்கு ரோடு போடுறாங்க. கொஞ்சம் செலவில் தான் போடுறாங்க, கொஞ்சம் காசு தான். நரேந்திர மோடி செலவில் போடுறாரு ரோடு 660 கோடி. ஏன் தாத்தா இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டாக சொல்லுன்னு சொன்னாக்கா, உங்களை மாதிரி வர்ற சேனலுக்காரவங்க பேட்டிக்காரங்க பூரா தாத்தாட்ட வந்து முறையிட்டு தான் போவாங்க. சரியா? இன்னும் 5 கிலோமீட்டருக்கு போனால் தான் அரிச்சல் முனை. இப்போ ரோடு போட்டு முடிஞ்சு போச்சு. ஜெயா அம்மா உடல்நல சரியில்லாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களும் தவறி போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பெண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னும் ஒரு மாதமோ ஒரு 20 நாளோ அந்த பொங்கலுக்கு 10 நாளைக்கு முன்னையே 10 நாளைக்கு பின்னையே ரோடு ஓப்பன் ஆகிரும். ரோடு போட்டு முடிஞ்சு இந்த கடலும் அந்த கடலும் 2ஐயும் உடச்சிருச்சு ரோட்டை. இப்போ அதுக்கு தாங்கின கூட கிடைஞ்சிரு ஆளு. இப்போ அந்த ரோடை வந்து பழுது பார்க்குறாங்க. பெரிய பெரிய பாறை கல்லுகளை படக்கல்லுகளை கொண்டு போய் 2 புறமாக அடைக்கிறாங்க. சரியா? இப்போ வந்து சேது கால்வாய் திட்டம் தோன்றோம்னு சொல்லிட்டு எந்த பக்கம் இருக்கு? சேது கால்வாய் திட்டம் இந்த பக்கம் தான் தோண்ட போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்து முன்னணியும் தடை போட்டாங்க. நீங்கள் பாலம் தோண்டின்னு சொன்னாக்கா ராமர் போட்ட பாலம் பூரா உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதை பெண்டிங் பண்ணி வச்சுட்டாங்க. உங்களுடைய கருத்து அது வந்து உண்மையில அந்த பாலம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் வயசில்? நாங்களே மீன் பிடிக்கிறவங்க. அது வந்து பகலப்பாறை. இந்த பாருங்க, கோரல்ஸ் கடலுக்குள்ள வந்து பூஞ்செடி மாதிரி முளைக்கக்கூடியது. கடலில் வளர்ற மீன் இனங்க பூரா அதில் தான் போய் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதில் தான் வளருது. பேசுங்க. இப்போ வந்து தோண்டக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்போ வந்து அங்கே இலங்கையில் வந்து சிறிசேனா இருந்து கொஞ்ச நாள் பிரதமர் ஆடல் பாடல் போட்டார். இப்போ வந்து ராஜபக்சே இருக்கிறாப்புல இலங்கையில் வந்து. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ வந்து அங்கே இருக்கிற இராணுவம் கூட வந்து சைனா இராணுவமும் ஜப்பான் இராணுவம் தான். சிங்கள இராணுவத்தை அப்புறம் எங்கள் அண்ணன் பெரியண்ணா எல்டிடி வேலுப்புல பேரப்பார சமப்படுத்திட்டாரு. இப்போ வந்து சிறிசேனா கொஞ்ச நாள் ஆடல் பாடல் போட்டாப்புல. இப்போ ராஜபக்சே ஆடல் பாடல் போட்டு இப்போ அங்கே இருந்து பாதுகாக்கிறது வந்து சைனா இராணுவமும் ஜப்பான் இராணுவமும். பெண்களில் வந்து அழகு ஒன்று கேரளா,
பெண்கள். இரண்டாவது வந்து இலங்கையில் வந்து வங்காளப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணி விளைச்சி மீன் பிடிக்கிற பாடு, அங்கே உள்ள பெண்கள் தான் அழகு. எல்லாத்தையும் பறி கொடுத்து கூட்டி கொடுத்துட்டு காட்டி கொடுத்துட்டு மாமாவில் பார்க்குறாப்புல. இலங்கையிலையும் காட்டி கொடுத்தவன் ஒரு மாமா பைய கருணா, சரியா? பிரபாரம் இறந்து போயிட்டாப்புன்னு சொல்லி பாடியை கொண்டாந்து காட்டி கொடுத்தது அவன் தான். அவனுக்கு தனிநாடு கேட்டதுனால தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே பிரச்சனை பண்ணது. இங்கே வந்து ராஜீவ்காந்தியை வந்து ஒன்றரை கண்ணன் ஜெவராஜா, இவன் நளினி, அறிவாளன், இவங்கெல்லாம் வந்து இங்கே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அம்மா 3 ட்ரக்கை அனுப்புது அங்கே, இராணுவ ட்ரக்கை. எல்லாம் காட்டி கொடுத்தவன் அங்கே இராணுவ ட்ரக்கு கிட்ட கருணா தான். இதை கொண்டு போய் ஒரு ட்ரக்கை எல்டிடி பெருமாறு அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு 2 ட்ரக்கை வச்சுட்டு இப்போ ஆயுத குடான பூரா அடிச்சிட்டாப்புல. இப்போ பெருமாறன் சாவில் உண்மையிலே உயிரோடு இருக்காரு. நானும் ஏற்க பாட்டி சீவம் பிடிச்சி பயிரிங் பண்ணுறோம் தான். நான் சொன்னால் நம்ப மாட்டிய. புலி ஓடுதா? தமிழில் புலி, இங்கிலீஷில் டைகர், சிங்களத்தில் உங்களுக்கு தெரியாது. கொட்டியான்னு சொன்னா தான் சிங்களத்தில் புலி. நாங்கள் மீன் பிடிக்க போகிறவங்க மீனவங்களை நேவிக்காரங்க வந்து பிடிச்ச உடனே எங்களை புறங்கையை கட்டிடுவாங்க. சட்டையை கழட்டி சட்டையை கழட்டிட்டு கொட்டியாவா அப்படிம்பாப்புல. இப்போ என்னைய மாதிரி நான் அடிக்கடி போகிறவன் வர்றவன், அதனால் எனக்கு கிளீனாக தெரியும். இப்போ உங்களை மாதிரி புதுசாக போய் நேவியில் மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, ஒரு டூரே போய் மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, கொட்டியான்னு சொன்னாக்கா விட்டுருவாப்புல, விட சொல்கிறாப்புலன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொன்னால் உடனே நெத்தியில் வெடிதான். கொட்டியாண்டா புலி. டைகர்லாம் கேட்க மாட்டாப்புல, புலியாண்டுலாம் கேட்க மாட்டாப்புல. சிங்களத்தில் வந்து கொட்டியா. உங்களுக்கு இந்த விபத்து எப்படி நடந்துச்சு? இது இப்போ இந்த 2004 26 அதே சுனாமி தான். டிசம்பரில் வந்தது தான். இந்த கடலில் மீன் பிடிச்சி கிடக்கும்போது 4 பசங்க கொண்டு ஒரு போட்டை தட்டி போடுறாங்க. நான் என்ன தெரிஞ்சாலும் சுனி மீன் பிறவருக்கு உதவி பண்ணத்தான் செய்வேன், பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அவங்களுக்கு உதவி பண்ண போயிட்டு எனக்கு ஒத்துழைப்பு. அரசாங்கம் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுச்சு. இப்போ எல்லாமே எழுதி போட்டிருக்கையா. எனக்கு இந்த வர வேண்டியதெல்லாம் அந்த அம்மானால தான். அம்மா தவறிட்டாங்க. அம்மா எனக்கு எல்லாம் சப்போர்ட் எதுவும் பண்ணாங்க. தலைவர்லாம் இங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க அந்த இதில். யாருப்பா? எம்ஜிஆரா? இந்த தலைவர் வந்தது பிரபாரனா? இல்லை வேற ஏதாவது தலைவர் வந்திருக்காங்களா? தலைவர்கள்லாம் வந்து சின்ன, நான் உங்கள்கிட்ட உண்மையிலே சொல்கிறேன், கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் காசு இருந்தால் தான் கதையாகும். கண்டிப்பாக.